நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு வீட்ல வந்து மாங்கா பச்சடி டிஃப்ரெண்ட்டா இருக்கும். எல்லோ கலர்ல இருக்கும். டேஸ்ட்டுமே வேற மாரி இருக்கும். ஆனா அந்த மாதிரி எங்க வீட்ல பண்ண மாட்டாங்க. "ஏன் உங்க வீட்ல மட்டும் இப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கேட்டப்ப, எங்க வீட்ல வந்து வெல்லம் போட மாட்டாங்க. சுகர் போடுவாங்கன்னு அந்த பொண்ணு சொன்னுச்சு. அப்பலேருந்தே நான் இந்த மாரி மாங்கா பச்சடி செய்யணும் செய்யணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். ஆனா இப்ப தான் செய்ய முடிஞ்சுச்சு. இது பண்றதுக்கு மாங்காவ தோல் சீவிட்டு இந்த மாரி ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு உளுந்தம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காவ சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். மாங்காய் முங்குற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு, கொஞ்சமா லைட்டா உப்பு போட்டுட்டு, நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துல இந்த மாதிரி நல்லா கொழஞ்சு மாங்காய் வெந்து வந்திருக்கும். தண்ணி லைட்டா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நான் வந்து 1/2 மாங்காய் எடுத்திருக்கேன். அது 150 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, சூப்பரா மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடும். இது மாங்காய் பச்சடி மாரி இருக்காது. மாங்காய் அல்வா மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.